நான் விஸ்வா, 21 வயது, காலேஜ் படிக்கிறேன். எங்க அம்மா பேரு நித்யா, 45 வயது, பள்ளி ஆசிரியராக வேலை செய்கிறார். அப்பா பேரு சபரி, 55 வயது, கம்பெனியில வேலை செய்கிறார். என் தங்கை பேரு வித்யா, 16 வயது, ஸ்கூல் படித்து வருகிறாள். எங்க அம்மா இளம் வயதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலயே அவங்களுக்கு குடும்பத்தை விட வேற எந்த சந்தோஷமும் தெரியலன்னு எனக்கு அப்ப புரியல. வழக்கம் போல எல்லாரும் அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்க சென்றோம். எனக்கு எக்ஸாம் டைம் என்பதால நான் இரவு 1 மணி வரைக்கும் படித்து கொண்டிருந்தேன். படிச்சிட்டு தூங்க செல்வத்துக்கு முன்னாடி தண்ணீர் குடிச்சிட்டு வரப்போனேன். அங்க அம்மா ஹால்ல தனியா தலையில கை வைத்து சோகமா உட்கார்ந்து கொண்டிருக்க, நான் அவள் அருகில் சென்று, அம்மா, என்ன ஆச்சு? ஏன் வருத்தமா இருக்கீங்க என்று கேட்டேன். அவள், அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று சொன்னாள். நான் அவ பக்கத்துல உட்கார்ந்து, இப்ப என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா என்று கேட்டேன். அப்பவும் சொல்லல. அப்பா எதனா திட்டினாரா என்று கேட்டேன். அப்படி கேட்டதும் அவள் அழத் துவங்க, நான் அவளை சமாதானம் படுத்தினேன். அப்புறம் இருவாரும் அமைதியா எதுவும் பேசாமல் இருந்தோம். பின் நான் சோஃபாலே படுத்து தூங்கிவிட்டேன். காலை எல்லாரும் அவங்க வேலைய பார்க்க நான் காலேஜ் போனேன். எனக்கு எக்ஸாம் இருக்கிறதால் மதியம் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்து சாப்பிட்டு தூங்கி மாலை எழுந்துக்க வீட்ல எல்லாம் வந்திருந்தாங்க. இரவு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹால்ல சத்தம் கேட்க நான் ஹால்க்கு போய் பார்த்தேன். நேத்து போல இன்னைக்கும் அம்மா தனியா உட்கார்ந்து சோகமா இருக்க. நான் என்னன்னு கேட்டேன். வழக்கம் போல அவ ஒண்ணுமில்லன்னு சொல்ல, நான் வற்புறுத்தி கேட்க, அம்மா, அடேய், உனக்கு தூக்கமே வராதா? எப்பவும் தூங்காம இருக்க. எப்பதான் தூங்குவ? நான், அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் தூங்காம தான் இருக்கீங்க. அம்மா, நான் வயசான ஆளு, தூக்கம் வராது. நீ நல்லா தூங்கணும் உன் வயசுல. நான், என்ன விடுங்க. உங்க சோகத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. இல்லனா நான் தூங்க போக மாட்டேன். அம்மா, அதெல்லாம் சொன்னா புரியாதுடா உனக்கு. நான், ப்ளீஸ்மா, எனக்கு புரியும். அம்மா, இப்ப இருக்கிற மாதிரிலாம் அப்ப இல்ல. எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சதால நான் பல விஷயம் தியாகம் பண்ண வேண்டியதா போச்சு என்று அவளின் எல்லா கஷ்டத்தையும் வருத்தத்தையும் அழுது கொண்டே சொன்னாள். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சு கேட்க. எனக்கு எக்ஸாம் முடிஞ்சது அப்புறம் லீவு இருக்க. இரவு எல்லாரும் தூங்க போன பிறகு நான், அம்மா வாங்க வெளியே போகலாம் என்று அவளை வெளியே கூட்டி கொண்டு போனேன். அதன் பிறகு நானும் அம்மாவும் இரவு பல மணி நேரம் பேசுவோம். அப்படியே வாக்கிங்கும் போயிட்டு வருவோம். அவளுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆனேன். ஈவினிங் காலேஜ் போய் வீடு திரும்பினேன். வீட்டுக்கு வந்தப்ப அப்பா டிவி பார்த்து கொண்டிருக்க தங்கை எழுதி கொண்டிருந்தாள். நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகி கிச்சன் போய் அம்மா கிட்ட டீ கேட்டேன். அவளும் எனக்கு டீ போட்டு கொடுத்தாள். நான், நன்றிமா என்றேன். என்னடா புதுசா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற என்று அம்மா சொல்ல, நான் சும்மாதாம்மா சொல்லணும்னு தோணுச்சு என்றேன். அப்படியே கொஞ்ச நேரம் அங்க நின்னு பேசி கொண்டிருந்தேன். அப்புறம் அவளுக்கு உதவியும் செய்து கொண்டிருந்தேன். அப்ப தங்கை வந்து பசிக்குதுன்னு அம்மா எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்தாள். அப்புறம் இரவு டின்னர் சாப்பிட்டு எல்லாம் அவங்க அவங்க வேலைய பார்க்க போக நான் படித்து கொண்டிருக்க, அப்ப அம்மா, நேத்து சோகமா இருந்தது எதுக்கு என்று நான் யோசிக்க, சரின்னு அம்மா கிட்ட இன்னைக்கு கேட்டு பார்க்கலாம்னு போனேன். அவள் சோகமா கிச்சன் சென்றத நான் பார்த்தேன். அத பார்த்து நான் கவலையா சோஃபால உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்க அம்மா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. அம்மா, என்னடா இங்க எதையோ நினைச்சு கொண்டிருக்க? நான், உன்னை பத்திதாம்மா. அம்மா, என்ன பத்தியா? நான், நீ ரொம்ப வருத்தமா இருக்கியே, என்ன விஷயம்னு கேட்க வந்தேன். அம்மா, நீ அத பத்திலாம் வருத்தப்படாத, போய் தூங்கு என்று கூற நானும் போய் தூங்கினேன். மறுநாள் அவள் சமைத்து கொண்டிருக்க நான் போய் பயம் புறுத்த அவ பயத்தில் பாத்திரம் கீழே போட என்ன திட்டி அனுப்பிட்டாள். இரவு சாப்பிட்டு எல்லாரும் தூங்கிய பின் நான் ஹால்ல டிவி பார்க்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து, என்னடா கோபமா என் மேல என்று கேட்ட. அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்றேன். மறுநாள் காலை, அப்பா, டேய் அம்மா, ஏதோ ஷாப்பிங் பண்ணணுமா, கூட போயிட்டு வா. நான் ஓகே சொல்லி இருவரும் கடைக்கு சென்றோம். அங்கு நான் எதிர்பாராம மேல அவ கூட
செய்கை செய்ய பின் அதிலிருந்து வெளிவந்து எல்லாம் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்தோம். என் ரூமுக்கு சென்று தனியா செய்கை செய்யும் போது அம்மா வந்து பார்த்துட்டு அவ கிச்சன் போய் டின்னர் செய்தாள். 4 பேரும் சாப்பிட்டு வழக்கம் போல எல்லாரும் தூங்க செல்ல நான் ரூம்ல சில பொருட்களை அடுக்கி வைத்து கொண்டிருக்க அப்ப அம்மா காலையில வாங்கின திங்ஸ கொண்டு வந்து காமிக்க அங்கு கடையில விட்டு போன செய்கைய இங்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க சந்தோஷமா பேசி சிரிச்சு செய்கை செய்து கொண்டிருப்போம். முன்ன மாதிரி வருத்தமில்லாம அம்மா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது.